கனம் சிந்தித்து பாருங்கள். நமது எல்லைகளை காக்கும் ஒரு படை வீரரும் தெருவில் நடந்து செல்லும் ஒரு குடிமகனும் ஒரே மாதிரியான அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கிறார்களா? பதில் திட்டவட்டமாக இல்லை. இந்த விதிவிலக்கை உருவாக்க அரசியலமைப்பு நமக்கு ஒரு குறிப்பிட்ட கருவியை வழங்குகிறது. அது இங்கே 33வது பிரிவில் காணப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு நெகிழ்வுத்தன்மை இருப்பதற்கு காரணம் தேசிய பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் சாதாரண குடிமக்கள் உரிமைகளில் இல்லாத ஒருவித ஒருங்கிணைப்பு மற்றும் ஒழுக்கத்தை சார்ந்துள்ளது. சாதாரண குடிமக்களின் பேச்சுரிமை பாதுகாக்கப்படும் அதே வேளையில் ஒரு படை வீரரின் உயிர் வாழ்வு ஒரு கட்டளை தொடரை சார்ந்துள்ளது. இந்த சூழலில் செயல்பாட்டு ஒற்றுமைக்கு முன்னால் தனிப்பட்ட கருத்து வெளிப்பாடு இரண்டாம் பட்சமாக கருதப்படுகிறது. நீங்களோ நானோ சமூக ஊடகங்களுக்கு சென்று ஒரு புதிய அரசாங்க கொள்கையை விமர்சிக்க விரும்பினால் நம்மால் முடியும். ஒரு படை வீரர் அதையே செய்ய முயன்றால் அவர் தடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார். 33வது பிரிவு நாடாளுமன்றத்திற்கு 2 குறிப்பிட்ட நடவடிக்கைகளை வழங்குகிறது. அவர்கள் உரிமைகளை கடுமையாக கட்டுப்படுத்தலாம், கடுமையான வரம்புகளை விதிக்கலாம், அல்லது அவற்றை முற்றிலுமாக ரத்து செய்யலாம். இராணுவ கட்டமைப்பில் தனிப்பட்ட சுதந்திரத்தை விட ஒடுக்கத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த விதியின் கீழ் சரியாக யார் வருகிறார்கள்? அரசியலமைப்பு 4 குறிப்பிட்ட வகைகளை வகுத்துள்ளது. முதலாவது இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய ஆயுத படைகள். இரண்டாவது பொது ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்புள்ள படைகள். இதன் பொருள் மாநில காவல்துறை மற்றும் துணை இராணுவ படைகளும் இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை என்பதாகும். மூன்றாவது இது உளவுத்துறை அல்லது எதிர் உளவுத்துறை அமைப்புகளில் பணிபுரியும் நபர்களை உள்ளடக்கியது. நீங்கள் உளவுத்துறைக்காக அதாவது ஐபிக்காக பணிபுரிந்தால் முழுமையான ரகசியத்தன்மையும் ஒழுக்கமும் சமரசம் செய்ய முடியாதவை. நான்காவது இது அந்த படைகளில் ஏதேனும் ஒன்றிற்காக பிரத்யேகமாக பணிபுரியும் தொலைத்தொடர்பு பணியாளர்களை உள்ளடக்கியது. முக்கியமான பாதுகாப்பு தரவுகளையோ அல்லது அதை ஆதரிக்கும் தகவல் தொடர்பு வலையமைப்பையோ கையாளும் எவரும் அமைப்பு ரீதியான கசிவுகள் அல்லது கீழ்ப்படியாமையை தடுக்க சில சுதந்திரங்களை கைவிட வேண்டும். இந்த விரிவான 4 வகை வலைப்பின்னல் 1950ஆம் ஆண்டின் அசல் அரசியலமைப்பில் இல்லை. பாதுகாப்பின் தன்மை மாறியதாலே இது விரிவுபடுத்தப்பட்டது. முதல் பெரிய விரிவாக்கம் 1976ஆம் ஆண்டின் 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் நிகழ்ந்தது. பின்னர் 1984ஆம் ஆண்டின் 50வது திருத்தச் சட்டம் உளவுத்துறை மற்றும் தொலைத்தொடர்பு பணியாளர்களை உள்ளடக்கும் வகையில் 33வது பிரிவை திட்டவட்டமாக மாற்றியமைத்தது. பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் தரவுகளை அதிகவலில் சார்ந்திருந்ததால் இந்த ஆதரவு பணிகளுக்கு முன்னணி வீரர்களை போன்ற அதே கடுமையான ஒழுக்கம் தேவைப்பட்டது. இந்த 2 திருத்தங்களும் பாதுகாப்பு பணியாளர்களின் சட்ட வரையறையானது நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப எவ்வாறு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பிரதிபலிக்கின்றன. தேர்வு தயாரிப்பை பொறுத்தவரை சட்டப்பிரிவு 33 3 குறிப்பிட்ட சட்ட வரம்புகளை கொண்டுள்ளது. அவை பெரும்பாலும் முக்கிய கேள்விகளுக்கான மையப்புள்ளியாக அமைகின்றன. முதல் எல்லை அதிகார வரம்பு ஆகும். சட்டப்பிரிவு 33 கீழ் இந்த உரிமைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் தேசிய நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதில் எந்த அதிகாரமும் இல்லை. மாநில அளவிலான காவல் படைகளை ஒழுங்குபடுத்தும் போது கூட அவர்களின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தும் எந்த ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் தான் உருவாக வேண்டும். இரண்டாவது எல்லை நீதித்துறை மறுஆய்வு ஆகும். சட்டப்பிரிவு 33 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றன என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட முடியாது. நீதித்துறை தலையிடுவதிலிருந்து திறம்பட தடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது எல்லை பல தேர்வு விருப்பங்களில் உள்ள சொற்களை உள்ளடக்கியது. குறிப்பிட்ட அரசியலமைப்பு சொற்றொடரை தேடுங்கள். கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதையும் ஒழுக்கத்தை பேணுவதையும் உறுதி செய்வதற்காக நாடாளுமன்றம் உரிமைகளை கட்டுப்படுத்தலாம் அல்லது ரத்து செய்யலாம். இந்த குறிப்பிட்ட அதிகார வரம்பு விதிகள் மற்றும் முக்கிய வார்த்தைகளை நினைவில் கொள்வது போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான தொழில்நுட்ப துல்லியத்தை வழங்குகிறது. ஒரு விரைவான திருத்த சரிபார்ப்பு பட்டியலுடன் இதை உறுதிப்படுத்துவோம். புள்ளி 1 சட்டப்பிரிவு 33 பாதுகாப்பு படைகளின் உரிமைகளை கட்டுப்படுத்துகிறது. புள்ளி 2 இதை செய்வதற்கான சட்டமியற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. புள்ளி 3 இது ஆயுதப்படைகள், காவல்துறை, உளவுத்துறை மற்றும் தொலைத்தொடர்பு ஊழியர்களை உள்ளடக்கியது. புள்ளி 4 42வது மற்றும் 50வது திருத்தங்கள் அதன் வரம்பை விரிவுபடுத்தின. இந்த விளக்கம் உங்கள் தயாரிப்பிற்கு உதவி இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் UPSC மற்றும் TNPSC தேர்வுகளில் சிறந்து விளங்க எங்களின் மற்ற இந்திய அரசியலமைப்பு பாடங்களின் தொகுப்பை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிளேலிஸ்டில் பாருங்கள். அரசியலமைப்பை புரிந்து கொள்வது ஒரு படிப்படியான செயல்முறையாகும். தொடர்ந்து படியுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.